Dear students, இன்னைக்கு நாம exercise 1.1 ல இருந்து 5th sum தான் பார்க்க போறோம். என்னென்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல இருந்து பார்த்தா A B C D அப்படிங்கற ஒரு 4 sets கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்மள ஒரு கண்டிஷன் செக் பண்ண சொல்லிருக்காங்க. செக் பண்ணி இது ட்ரூவா இல்லையா அப்படினு தான் அவங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்கிறது எழுதிருக்கோம். அப்புறம் எதை செக் பண்ண போறோம் அப்படிங்கற அந்த கண்டிஷன் எழுதிருக்கோம். எப்பவுமே நம்ம இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ண சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடையும் தனித்தனியா எடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணிப்போம். இப்போ என்ன எடுக்க போறோம் அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எடுக்க போறோம். A intersection C cross B intersection D. ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்க போறோம். இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படினா பிராக்கெட் குள்ள இருக்குறத தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கு அப்புறம் தான் சேர்த்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். சோ பிராக்கெட் குள்ள இருக்குறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா A intersection C. அப்ப ஃபர்ஸ்ட் A என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1 2 3. செட் ஆஃப் ஆல் 1 2 3. இன்டர்செக்ஷன் சிம்பல் போட்டுருக்காங்க. அடுத்து C இருக்கா? C என்ன இருக்கு? 3, 4. இன்டர்செக்ஷன் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு செட்டுக்கு இடையில உள்ள இன்டர்செக்ஷன் அப்படினா காமனா ஒரே நம்பர் ரெண்டு செட்ல இருக்குது. இப்ப ரெண்டு செட்லயே ஒரே நம்பர் என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. சோ அதுதான் ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? B intersection D. B intersection D. B அவங்களே கொடுத்துட்டாங்க. B ஓட வேல்யூ என்னது? 2 3 5. இன்டர்செக்ஷன் சிம்பல் கொடுத்திருக்காங்களா? இன்டர்செக்ஷன். D ஓட வேல்யூ என்னது? 1 3 5. அப்ப இன்டர்செக்ஷன் நம்ம ரெண்டுக்கு காமனா எந்த நம்பர் இருக்கு? ரெண்டு நம்பர் இருக்கு. 3 5 3 5. அப்ப அதுதான் 3 5 தான் B intersection D. இப்ப ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரெண்டையும் கிராஸ் பண்ண போறோம். A intersection C cross B intersection D தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். A intersection C என்னதுன்னா 3 cross B intersection D வந்து 3, 5. அப்ப இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போறோம். அப்ப A intersection C left hand சைடோட ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். equal to கிராஸ்னா என்னது? 3, 3 ஆர்டர்ட் பேரா எழுதணும். 3, 3 3, 5. அப்ப கண்டுபிடிச்சாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்க போறோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படினா ரைட் ஹேண்ட் சைடு தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா A cross B intersection C cross D. இதனையும் பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்க போறோம். பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா A cross B. A ஓட வேல்யூ என்னது? 1 2 3. cross B ஓட வேல்யூ என்னது? 2 3 5. இதில் எடுத்து எழுதுறப்ப நம்பர் டிஜிட்டை வந்து கரெக்டாக பார்க்கணும். தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் மிஸ் ஆகிடும். இதே மாதிரி கிராஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து 3ஓட பேர் பண்ண போகிறோம். 1, 2 1, 3 1, 5. இப்போ செகண்ட் நம்பர் எடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்றா பேர் பண்ணணும். 2, 2 2, 3 2, 5. அடுத்து தேர்ட் நம்பர் இருக்குது. தேர்ட் நம்பர் எடுத்து இது 3ஓட பேர் பண்ணணும். 3, 2 3, 3. ஸோ 3, 5. இது A cross B. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? C cross D. C ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3, 4 cross 1, 3, 5. இப்போ இதையும் இதே மாதிரி பேர் பண்ண போகிறோம். 3 வச்சு இது 3ஐயும் பேர் பண்ணணும். 3, 1 3, 3 3, 5. இப்போ அதே மாதிரி தான் இதை வச்சு பேர் பண்ண போகிறோம். 4, 4, 3 4, 5. 4, 1 4, 3 and 4, 5. இப்போ நம்ம பிராக்கெட்ல உள்ள ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டும் என்ன செய்ய சொல்லிருக்காங்க? இன்டர்செக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B intersection C cross D. இதை நீங்கள் எடுத்து எழுதணும். நான் வந்து டைரெக்டாக ஆன்சர் எழுதுறேன். நீங்கள் இது ரெண்டு ஆன்சர் எடுத்து எழுதிட்டு தான் கடைசியில் இன்னொரு ஸ்டெப் பண்ணணும். இது ரெண்டு இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது. இங்கே இல்லை. 1, 3 இங்கே இல்லை. 1, 5 இல்லை. 2, 2 இல்லை. 3, 3 2, 3 2, 5. இப்போ 3 எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது? 3, 3 3, 5. 3, 3 3 அப்போ 3, 3 3, 5 தான் இங்கே இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதணும். 3, 3 3, 5. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். இப்போ ரெண்டையும் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுலையுமே 3, 3 3, 3, 5 3, 5. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ A intersection C cross B intersection D equal to A cross B from 1 and 2 எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். from 1 and 2 ஒன்றில் ரெண்டில் இருந்தும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இட் இஸ்
இட்ஸ் ட்ரூ. ட்ரூவான்னு தானே கேட்டிருக்காங்க. இட்ஸ் ட்ரூ, ஹென்ஸ் செக். ஸோ செக் பண்ணிட்டோம் அப்படின்னு. இதுதான் இதோட ஆன்சர்.